அதே மாதிரி இன்னொரு பக்கம் அவர் வந்து தனி கட்சி தொடங்க போறாரு, கட்சியிலேருந்து வெளியேற போறாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து நேற்று ஒரு பல்பு வாங்கியிருக்காங்க. நம்ம முன்னாடியே தெளிவாக சொல்லியிருந்தோம், அண்ணாமலை அவர்கள் கட்சி கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவர். அவர் கட்சி கட்டுப்பாட்டை மீறி எதையும் செய்ய மாட்டார். கட்சி ஒரு உத்தரவு போட்டதுன்னா அதை அப்படியே பின்பற்றுவார். அப்படித்தான் இருக்கணும். ஒரு கட்சியில் இருக்கிற போது அப்படி இருந்தா தான் அது வந்து அவருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் ஒரு பாடம். அண்ணாமலையே அப்படி இருக்காரு, நீ ஏன் இப்படி இருக்கன்னு மற்றவர்களை பார்த்து கேட்க முடியும். அந்த இடத்துல வந்து இருந்துட்டு ஒரு தலைவராக இருந்து கொண்டு அவர் வந்து கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டார் அப்படின்னா அது மற்றவர்களுக்கு எப்படி வந்து சிறந்த உதாரணமாக இருக்க முடியும்? அதனால அவர் வந்து ரொம்ப தெளிவா இருக்காரு, இந்த கூட்டணியில எனக்கு விருப்பம் இல்லை, ஆனா கட்சி என்ன சொல்லுதோ அதை நான் செய்வேன், கட்சி என்ன பிரச்சாரம் பண்ண சொன்னா நான் போய் பண்ணுவேன். நேற்று அதை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இதைத்தான் நான் வந்து 2 மாசமா நான் வந்து கத்தி கதறிட்டு இருந்தேன். அப்படியெல்லாம் கிடையாதுங்க, அண்ணாமலை அவர்கள் கட்சி என்ன சொல்லுதோ அதை கண்டிப்பா கேட்பாரு, அவர் வந்து கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதை வந்து நேற்று மறுபடியும் ஒரு முறை உறுதிப்படுத்தி இருக்கார்.